விக்னேஷ், தேவி, தேவி, தேவி அழாத தேவி. குழந்தைய கொடுங்க. விக்னேஷ், ஏப்பா அப்படி பண்ற? கதவை திறப்பா. விக்னேஷ், விக்னேஷ், கதவை திறப்பா. மாப்பிள்ளை, தயவு செஞ்சு கதவை திறங்க. கதவை திறப்பா. விக்னேஷ், ஐயோ நம்ம குடும்பம் மானமே போகுதுடா. எப்படி வெளியே நின்னு கத்திட்டு இருக்காங்க பாரு. டேய், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க? விக்னேஷ், பேசாம அந்த குழந்தைய கொடுத்து விட்டுறா. அதான் அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேல. அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஏன் குழந்தைமா? அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அது நான் எடுத்த முடிவு. அதுக்காக குழந்தை கொடுத்துட முடியுமா? என் குழந்தை என்கிட்ட தான் இருப்பான். அதுங்க ஏதாவது கத்திட்டு போட்டோம். இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன ஆனாலும் சரி, என் புள்ள என்கிட்ட தான் இருப்பான். அதுல நான் உறுதியா இருக்கேன். விக்னேஷ், விக்னேஷ், கதவை திறங்க. விக்னேஷ், மாப்பிள்ளை, கதவை திறங்க. விக்னேஷ், குழந்தைய கொடுங்க. கதவை திறங்க. தேவி அழாத. ஐயோ, நான் பெத்தது அவன் பெத்ததை தூக்கிட்டு வந்ததால இப்படி யார் பெத்ததுங்களோ ஏன் வீட்டு வாசல்ல நின்னு கத்திய மானத்தை சந்திச்சிருக்க வைக்குதே. விக்னேஷ், விக்னேஷ், கதவை திறங்க. விக்னேஷ், 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 கதவை திறங்க. விக்னேஷ், மாப்பிள்ளை, கதவை திறங்க மாப்பிள்ளை. உங்க அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதையை உங்க பிள்ளைய பெத்தவளுக்கு கொடுங்க. பெத்த பிள்ளைய பிரிஞ்சு ஒரு தாய் இங்க கதறிக்கிட்டு இருக்கா. அது உங்க காதுல விழுகலையா? உங்க பிள்ளைய நாங்க ஒண்ணு பிரிக்க வரல. நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏண்டா, அங்க என் புருஷன் உன் கூட பிறந்தவனுக்காக கதறிக்கிட்டு இருக்காரு. கூட பிறந்த நீங்க செக்கு மாடு மாதிரி இங்கே சுத்திக்கிட்டு நிக்கிறீங்க. இங்க நிக்கிற ஆம்பளைங்களா உள்ள இருக்கிற ஒத்த ஆம்பளைய சமாளிக்க முடியாம தெருவுல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை, விக்னேஷ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கதவை திறங்க. எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம். கையில அவன் என்ன சின்ன குழந்தையா? உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டு எட்டி திறக்க முடியாம கத்துறதுக்கு அவன் வேணும்ட்டே திறக்க மாட்டேங்கிறாண்டி. அவன்கிட்ட போய் தரனா எப்படி திறப்பான்? அவன் அம்மா சொன்னதா அவன் வாயையே திறப்பான். அப்புறம் எங்க இருந்தா அவன் கதவை திறக்கிறது? நீங்களே திறந்தாதான் உண்டு. கதவை பூட்டி வச்சிருக்கா, எப்படி திறக்கிறது? நான் வேணா சாவி வாங்கி கொடுக்கவா? முட்டா பையலே, முட்டா பையலே, உனக்கு எவன்டா மூர்த்தின்னு பேரை வச்சது? கதவை கட்டக்கூடாதுடா, உடைக்கணும்டா, தள்ளுடா. ஏண்டா, நீ என்னடா போலீஸ்கார? வெளியில இருக்கிறவன உள்ள தூக்கி வைக்கிறது மட்டும் தான் போலீஸ் வேலையா? உள்ள இருக்கிறவன வெளியில வர வைக்கிறது போலீஸோட வேலைதான். அவன் கதவை திறக்கலன்னா உடைங்க, உடைச்சு குழந்தைய தூக்கிட்டு வாங்க. போங்கடா, போங்க. நம்ம என்ன இங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம்? வெளியே நின்னு கத்திட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசரிங்க வராம வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கு. அம்மா, எவ்வளவு நேரமா பொறுமையா இருக்குது? அதான் வேலைக்கு ஆகுது. அன்பே, கதை உடைச்சல அன்பே. துறக்க புரியா இல்லையா? நான் உடைச்சு உள்ள வரமா? விக்னேஷ், பொறுமையா இருடா. என்னக்கா பொறுமையா இருக்கிறது? எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டு குழந்தைய உள்ள வச்சு தாப்பால் போடுறதுக்கு அவையா இருக்கா? ஏய், விக்னேஷ்க்கு அது குழந்தைதான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒண்ணா வாழ வைக்கணும்ங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாமளே ஏதாச்சும் பண்ணி பிரிச்சு வச்சிட கூடாது. இதுக்கு மேல நாங்க பிரியறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா. நான் அவரை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, என் குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல. எனக்கு என் குழந்தை வேணும். அக்கா, தேவியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ணே, கதவை உடனே. ஏய், கதவை திறங்க. விக்னேஷ், அவளோட அண்ணன் தம்பி எல்லாமே ரவுடி பயலுங்க. பேசாம குழந்தைய கொடுத்து விட்டுலாம்டா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். என்ன பண்ணாலும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். அப்படி நிலைமைய புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பெரியப்பா, அவங்கள சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல நான் சொல்றது கேளுங்கடா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போயிருவீங்க. இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அவ கோவத்துல 1000 சொல்லுவா. அதுக்காக அவ புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நீங்களா முடிவு பண்ணுவீங்களா? அவனுக்கு இன்னும் ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? எத்தனை நாளைக்குடா தங்கச்சி அக்கான்னு நீங்க அவளை பாத்துப்பீங்க? எப்ப இருந்தாலும் புருஷங்கிற ஒரு துணை ஒரு பொண்ணுக்கு தேவைடா. இன்னைக்கு புருஷன் கூட பிரச்சனைன்னு அவளை கூட்டு போலாங்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருவீங்க. அவன் நிலைமை என்ன ஆகுறது? பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இவ காலம் பூரா கஷ்டப்படணுமா? கையில அவங்க மனசு இறங்கி வர மாதிரி தெரியலமா. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே விடுவோம். நான் எப்படியாவது மாப்பிள்ள கையில கால விழுந்தாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறேன். நீ முதல்ல தேவியை கூப்பிட்டு கிளம்பு. தேவி, கிளம்புமா. முடியாது பெரியப்பா, என் குழந்தை இல்லாம நான் இங்க இருந்து போக முடியாது. இன்னைக்கு நான் குழந்தைய பிரிஞ்சுட்டா காலம் முழுக்க பெரிய வேண்டியதாயிடும். எனக்கு என் குழந்தை வேணும். என்ன நடந்தாலும் சரி, என் புள்ள எல்லாமே இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன்.
தேவி இங்க இருந்து வாசலையே போராட்டம் பண்ணுவேன். தேவி 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 சொன்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். தேவி ஏய் தேவி தேவி என்ன பண்ற? எந்திரி. விக்னேஷ் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். எந்திரி. முடியாதுக்கா. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். சிஸ்டர் அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சண்டை தானே போடக்கூடாது, போராடுவோம். குழந்தை நம்ம கிட்ட குடுக்குற வரைக்கும் நடு ரோட்ல உட்காருவோம். ஆசானே நீங்களே உட்காருங்க. எப்படி குழந்தை தராம இருப்பாங்கன்னு ஆமா பாப்போம். கையில எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். தேவி நம்மளால சமாதானப்படுத்த முடியல. அவ கோவம் நியாயமானது தானே? இந்த பாரு, அவங்க குழந்தைய குடுக்குற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். என்னதான் விக்னேஷ் நம்ம வீட்டு மாப்பிளையா இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அவர் புருஷங்கிறதுனால என்ன வேணா பண்ணலாமா? டேய் அன்பே, நீ உட்கார்றா. குழந்தை குடுக்குற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாது. ஐயோ, வாங்க, சொன்னா வந்து உட்காருங்க, வாங்க. உட்காரு. ஏதானோ, அன்பே, உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க, ஐயோ, தேவி, பாத்துக்கலாம். என்ன தேவி இதெல்லாம்? குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். ஐயோ மூர்த்தி, மூர்த்தி எல்லாரும் பாக்குறாங்க. மூர்த்தி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. அதெல்லாம் முடியாது. சும்மா கையில் சிஸ்டர் ஊரே பார்க்கணும், அப்பதான் இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, குழந்தை கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் தான் குழந்தைக்கு சேஃப்டி. அன்பு என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? எந்திரிங்க முதல்ல. சாரிக்கா, நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் சகோதரனை என் அக்காவுக்காக நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆவேன். தேவி முதல்ல நீ எந்திரி. குழந்தைய கொடுங்க, குழந்தைய கொடுங்க. என்னடி இது? இந்த குடும்பத்துல எப்ப பாரு பிரச்சனை வந்துட்டே பெத்தவ இருக்கு. கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு இப்படி அராஜகம் இதுல அவ பண்ணிருக்காங்களே அம்மா வேற இவங்க. மகளிர் குழு தலைவி. இவங்களை யார் இந்த பதவியில வச்சாங்கன்னு தெரியல. ஏய் குழந்தைய கொடு, குழந்தைய கொடு. புரிஞ்சுக்கடா. தேவி சிஸ்டரோட குழந்தைய கொடு. இல்லைன்னா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். என்ன பிரச்சனை? ஏன்பா யார் நீங்க எல்லாம்? ஒண்ணும் இல்லங்க, இது எங்க குடும்ப அது பிரச்சனை. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாம்மா. தெருவுக்கு வந்துட்டீங்கன்னா பொது பிரச்சனை. இது எங்க ஏரியா? என்னன்னு கேட்டுதானே ஆகணும். என்ன பிரச்சனை? விக்னேஷ், சிஸ்டர் ஏன் மறைக்கிறீங்க? அவங்க பண்ற அநியாயத்துல சொல்லுங்க. ஆறுமுகம், ஐயா, ஐயா நியாயத்தை நீங்களே கேளுங்கய்யா. இதோ இவ என்னோட தங்கச்சி, இந்த வீட்டோட மருமகையா. இவங்க குடும்ப பிரச்சனையில அவ புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அத காரணமா வச்சுக்கிட்டு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு தரமாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. என்னன்னு கேளுங்கய்யா. அதுக்கு இப்படி ரோட்ல உட்காந்துக்கிட்டு போற வர்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணீங்கன்னா சரியாயிடுமா? எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க குழந்தைய வாங்காம போக மாட்டோம். அதுக்காக ஆறுமுகம். இப்படி ரோட்டை மறிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இருங்க. யோ, போன் அடி. யார் வேணா பண்ணுங்க. தேவி, இதெல்லாம் தப்பு தேவி. சொன்னா கேளு. முடியாது.